டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் தமிழ்நாடு பேராமெடிக்கல் டிப்ளமா கோர்ஸ், அதாவது 2 வருஷ படிப்பு, அதுக்கடுத்து 1 இயர் கோர்ஸ் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இது எல்லாமே இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணலாம். காலேஜில் ஜாயின் பண்ணுற டேட் வந்து ஜனவரி 10. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில் தான் சொல்கிறோம்லுக்காங்க. நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டாக பாருங்கள். இது ஜனவரி 5, 2024 ஈவினிங் 4 மணிக்கு அப்டேட் பண்றோம். இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேல நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்ல வழி காட்டு நினைக்கிறோம். இந்த 2023 +2 பாஸ் பண்ணவங்களுக்கு இதான் லாஸ்ட் கவுன்சிலிங். கடவுளுடைய கருணையால் இந்த கவுன்சிலிங்லையும் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய சீட்டு கிடைச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நீங்க வந்து tnmedicalselection.net அப்படின்னு கூகுளில் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இல்ல பிஎம்சி கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் டிப்ளமா கோர்ஸ் போட்டீங்கன்னா இது மாதிரி 4 இருக்கும். இதுல நீங்க எதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு பாருங்க. சர்டிஃபிகேட் அண்ட் அதர் டிப்ளமா கோர்ஸ் அப்ளை பண்ணீங்களா, இல்ல டிப்ளமா இன் ஃபார்மசி அப்ளை பண்ணீங்களா, ஆப்டியோமெட்ரி அப்ளை பண்ணீங்களா, இல்ல மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்ளை பண்ணீங்களா, எதை அப்ளை பண்ணீங்களோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்கிரீன் இது மாதிரி வரும். உங்களுடைய லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி, அதுவும் தெரியலன்னா அப்ளிகேஷன் நம்பர், அதை 3ல ஏதாவது ஒன்றை போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு நீங்க சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து அப்ளை பண்ணதில்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா மணிகண்டனுக்கு டிஎம்எல்டி கீழ்ப்பாக்கம் கேஎம்சி மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு. அது மாதிரி வந்து மஞ்சு அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து டிஎம்எல்டி தான் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கரூர்ல கிடைச்சிருக்கு. இவங்க பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவீரா, இவங்க நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து நாகப்பட்டினத்துலேருந்து அப்ளை பண்ணி நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்தோம். இப்போ எம்எம்சியில் தியேட்டர் டெக்னீஷியன் அந்த 1 இயர் கோர்ஸ் அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே இன்னொரு படிப்பும் கிடைச்சிருக்கு. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரும் கிடைச்சிருக்கு எம்எம்சியில். அவங்க எது விருப்பப்படுறாங்களோ அதில் சேர்ந்துக்கலாம். அது இல்லாமல் திவ்யா அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் டிஎம்எல்டி கிடைச்சிருக்கு. இவங்க பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் மூலம் எங்களுடைய கோரிக்கை வச்சீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தருவோம், சீட்டு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சீட்டு கிடைச்சி எங்கள்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாலும் சரி, சீட்டு கிடைச்சவங்க எல்லாமே ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும். நீங்க 10ஆம் தேதி மைண்ட்ல வச்சுக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க. ஜனவரி 8 அல்லது 9க்குள்ளார ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு போயிடுங்க. அப்படி போகும்போது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அதுல 7 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 10 எடுத்துட்டு போங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ இவங்களா இருந்தா கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. முடிஞ்ச வரை ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் எல்லாமே அந்த சான்றிதழ்ல சர்டிபிகேட்ல இந்த கார்னர்ல உங்க போட்டோ இருக்கிற மாதிரி இப்ப லேட்டஸ்ட் டிஜிட்டல் மாடல் எடுத்துட்டு போங்க. ஒருவேளை இது இல்லைன்னா அதுக்காக போகாம விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் காலேஜில் போய் அட்டன் பண்ணுங்க, அதுக்கு பிறகு கூட வாங்கி கொடுத்துடலாம். கடவுளுடைய கருணையால் இந்த விடம் உங்களுக்கு நல்ல விடமாக அமையட்டும். நீங்க நல்லபடியா படிங்க. உங்க வாழ்க்கையில வந்து படிச்சுட்டு இந்த படிக்கிறவங்க எல்லாமே அரசு வேலைக்கு கண்டிப்பா வரலாம். சீக்கிரமா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.